மாமோய் மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏமாமா டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன், அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேக்குற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? கைய விடு. நானும் உன் மச்சான் தாண்டி, இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி? எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கல இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. எங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல நினைக்கல நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவக்கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சிய. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உழைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? ஏண்டி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இல்லைங்கிறத வெளியே காட்டிக்கிறாம எப்படி உன்னால இருக்க முடியுது? வேற என்ன தச்சு பண்ண சொல்ற? இப்படி கட்டிக்கிட்டது அவங்க தப்பு இல்லையே. எப்படி பார்த்தாலும் குத்தவாளி நான் தானே. சுத்த விவரம் கட்டவளா இருக்கியேடி. இந்த பாருடி, புருஷனை நாம தான் வழிக்கு கொண்டு வரணும். அடப்போ அத்தாச்சி, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியாதாக்கோ? புடிச்சா புடிச்சதுதான் அம்புட்டு ரோசக்காரவங்க. ஆமா, ஆம்பளைக்கு ரோஷத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே, அவங்க விலைக்கு விலைக்கு போவாங்க, நாம தான் விரட்டி விரட்டி பிடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சொல்ற மாதிரி செய்ய. அப்புறம் பாரு, கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி உன்னையே சுத்தி 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 வரும். நெசமாவா சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க தாச்சி. ஒரு வாய் வெத்தலை பாக்க கொடு, எல்லாத்தையும் வளா வரையா புட்டு 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 வேணாலும் கேளுங்க, தரேன். அத்தாச்சி, என்னடி வழி கண்ணு? 2 நாளா தலைவலி தலைவலின்னு முனகிக்கிட்டே கிடக்குறா. நானும் எனக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பாத்துட்டேன், தலைவலி குறையறதா காணும். ஏப்பா மருது, நீ என்னப்பா சொல்ற? அத்தாச்சி, அவங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். அன்னைக்கு என் நெஞ்சு வலிச்சதே அப்ப யாரு கவலைப்பட்டேன்? மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடவா கேவலமா போயிட்ட மக. ஆத்தா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? 2 வாட்டி வர காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்பவாச்சும் இந்த இருக்கிற டவுனு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலையை மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க.
ஏன் சார் அவங்க அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லிருப்பாங்களே? ஆமா டாக்டர்யா, அப்போலாம் மாத்திரை போட்டுக்க சொன்னா கேட்க மாட்டா, கடுங்காத்தையும் வச்சு குடிச்சுக்குவா. அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அப்பவே கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். எஸ், அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, பிரெயின் டியூமர், அதாவது மூளையில கட்டி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. ஏமா நீயா சிரிக்கிற? ஆமா, இப்ப அந்த மிஷின்குள்ள வச்சு போட்டோ எடுத்தாங்களே, மண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமாமே? ஆமா, அத நினைச்சா சிரிச்ச. ஆமா, என் மாம என் மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்ப அந்த போட்டோவை பார்த்தா மண்டைக்குள்ள களிமண் இருக்காதுன்னு தெரியும். பாவம் ஏமாந்து போயிருவாங்க. என் சொத்து பூரா வித்து வேணும்னு செலவழிக்கிறேன். எப்படியாவது என் பாப்பாவை காப்பாத்துங்க. அந்த கட்டத்தை எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் 2 தெரியுதுன்னு சொல்றாங்களோ அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர்? ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன் மாமா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கும் ஒண்ணு இல்ல மாமா, தலைவலி எல்லாம் பறந்து போயிருச்சு. நான் ஒரு மக்கு அங்க பருத்தி விதைய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் ஆட்டணும், இல்லன்னா ஆத்தா கடந்து வெய்யும். வாங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மருது. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். அவன் மேல இருந்த வெறுப்பை விட்டுட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் மருது. சந்தியா, சின்ன வயசுல இருந்து நானும் மீனாவும் ஒன்னாவே வளர்ந்துட்டோம். என்னை விட்டு அவ பிரிய போறத நினைச்சா அவன் மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருது. அவ பாவம். ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருது, தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு, நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தலல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராந்தி, இது கிளாஸ், இது தட்டுவடை முறுக்கு. இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஸ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு, அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னைக்கு எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்குங்க. 3 பவுன் சொல்ற?
நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு. சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? தர தள்ளோலி தம்பி, தம்பி மருது, எனது 3500. உங்க மச்சான் 3500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடுதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே, அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 நாள் பரட்டி கொடுத்துறேன். இந்த பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லன்னு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட, என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்குமாவது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் முன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்சனால இருக்கவே முடியல. நான் தான் சொல்லல பாப்பா, நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோமா. பாண்டி மீனா, தரதோட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல, எங்க? இது வந்துட்டேன் அப்போ, மறந்துட்டேன். இங்க மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க? அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளினா. உங்க மச்சான் 5000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள்லாம் பொறுக்க முடியாது, எனக்கு இப்ப வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதியா? யோ, நின்ன நிலையில பணம் கேட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான். நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா, வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்பு. என்ன திருத்த பார்க்காத, புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்னப்பு சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மருது அப்படியே சொல்லிட்டு போனா? சரி, நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும். போயா போயா. உன் பேச்ச நம்பி போறேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ, அக்கா. என்னப்பா? இதுவரைக்கும் பாப்பா கிட்ட பொய்யே சொல்லாதனா? இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறதா பொய் சொல்லிட்டேனே. அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. தம்பி, இது வரைக்கும் கோயிலுக்கே போகாத நீ இன்னைக்கு அவளுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்றதுல தப்பே இல்லை. பாப்பா. நில்லுங்க மாமா. ஏ மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இதை மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது. காலையில அப்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
ஏன் மாமா, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அப்பவே செத்துருவேன். பாப்பா, அப்படியே செத்தாதான் என்ன மாமா, பிறந்தவர்களா ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். பாப்பா, நீ சந்தோஷப்படுற விஷயத்தான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் மனசு வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? மர்ரு, அந்த புள்ள நீ தண்ணி போட்டதை பத்தி கேக்குது, புரியுதா? ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறியே, அது ஏமாப்ல? அப்ப காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? மத்தியானம் சோறு கூட சாப்பிடல. உண்மையில ஆணையா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் மாமானா மாமாதான், வாத்த சோறு எடுத்து வைப்போம். நல்ல சமயத்துல காப்பாத்தினீங்க மச்சான். நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்கார பேச்சை கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அட போப்பா, எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிறு கலங்க ஓடி வந்தது எனக்கல்ல தெரியும். மாப்பிள்ள, என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிச்ச வாயினா? அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லற தருவ. என்ன சில்லற என்ன மச்சான் சில்லற? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் தருவேன். இப்ப எனக்கு தேவைப்படாது, வா போய் சாப்பிடலாம். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? மாப்பிள்ளை, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லறை வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல. பாவம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல. இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர. அப்படித்தானே? இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல, நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். மச்சான், இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ பாப்பாவோட கதை முடிய போகுது. அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சான். அடைச்சா கையெடுப்பா. ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது. திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கை நீட்டி வாங்கிட்டேன். ஏன் நானே எங்கிட்ட போறது? வேணா என்கிட்ட கெஞ்சறது அவர்கிட்ட கெஞ்சி பாரு. மனசரிங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்தா வேணா புடியே போடுப்பா, பிரச்சனைகள் இருக்குப்பா. புடியே இந்தா போடுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஓ, நீ வேற இருக்கிறியா? உன்னை தாண்டி உன் அருமை தம்பியோட இங்கதான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம். நான் உடனே புறப்படுறேன். இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம். உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன். என்ன சொல்ற? சேலையை மாத்திக்கிறேங்க. நீ தாண்டி பொம்பளை. வலிக்கண்ணு, வலிக்கண்ணு, வலிக்கண்ணு. பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா, இல்ல கூட பிறந்தவளுக்காக தான் சொகப்பட வேண்டிய வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற தம்பி கூடவே இருக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தேன். தம்பியா தாங்க பிறந்தான். ஆனா இன்னைக்கு என் மனசுல தகப்பனை விட உயர்ந்துட்டான். என் வயிற்றுல பிறக்கலனாலும் என் நெஞ்சிலேயே பிறந்து இன்னைக்கு சாவுக்காக இப்பவோ அப்பவோன்னு போராடிக்கிட்டு இருக்காளே, அந்த என் மகளையும் தம்பியையும் இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. சீலையை மாத்திக்க டைம் கொடுத்தீங்க, மாத்திக்கிட்டேன். நீங்க போலாம்.
இந்தாங்க மாப்பிள்ள பத்திரம். வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா மச்சான்? மாப்பிள்ள என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ள. யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டான். வெக்கத்தை விட்டு சொல்றேன். அவ காலில் விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள்ள. மச்சான் ஆமா மாப்பிள்ள, இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மச்சான் அது? அப்படிலாம் சொல்லாதீங்க.